வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோய் ஏற்படுவதற்கான ஆரம்ப கட்ட பொதுவான ஒரு சில அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த அறிகுறிகள் நமக்கு தென்படும் போதே நம்ம உடனே தாமதிக்காமல் சிகிச்சைகளை மேற்கொண்டு நலமடைவதற்காக தான் இந்த பதிவே. இப்போ முதல்ல புற்றுநோய் எந்த அளவுக்கு நமக்கு தீமை விளைவிக்கக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். உலக அளவில் ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கான காரணங்களினுடைய பட்டியலில் முக்கிய இடத்தை கொண்டிருக்கிறது புற்றுநோய் தான். 2020ஆம் ஆண்டில் 10 மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் புற்றுநோய் காரணமாகவே இருந்திருக்காங்க. அதிலும் மார்பகம், நுரையீரல், பெருங்குடல், விந்துப்பை இந்த மாதிரி பெரும்பாலான நபர்களை தாக்கக்கூடிய புற்றுநோய் வகைகளாக இந்த வகைகள் எல்லாமே இருந்திருக்கு. இப்போ புற்றுநோய் சிகிச்சையில் முக்கிய தடையாக நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சிம்டம்ஸை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. இதனால் புற்றுநோய் செல்கள் இருக்கிறது தாமதமாக கண்டுபிடிக்கப்படும் பொழுது அந்த செல்கள் அபரிமிதமான செல் பெருக்கத்துக்கு போயிடுறதால நம்மளுடைய உயிரையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு அதை நம்ம கொண்டு போய் விட்டுரும். அதனால் நம்ம ஒரு சில பொதுவான அறிகுறிகள் தென்படுவதன் மூலமாகவே நம்ம சிகிச்சை பெற்று நலமடைய முடியும். அந்த அறிகுறிகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய உடல் எடை குறைகிறதா அப்படின்னு பாருங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு குறைஞ்சது அப்படின்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ அதாவது உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும். அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுது இந்த உடல் எடை குறையக்கூடிய நிகழ்வானது நடக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். இது கணைய புற்றுநோய், வயிறு புற்றுநோய், உணவு குழாய் புற்றுநோய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாங்க. ஸோ நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது நம்ம உணவுகளை சாப்பிட்டாம கண்ட்ரோலாக இருந்து பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடை குறைக்கிறது ஒரு ஆரோக்கியமான முறை. அது எல்லாமே எடை குறைப்பு நடவடிக்கைகள். அந்த மாதிரி எடை குறைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளாமல் தானாகவே உடம்பு குறையுது அப்படின்னா அது ஒரு பெரிய நோய்க்கான அறிகுறியாக இருக்கும்ன்றதை நீங்கள் முதல்ல மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஸோ உடல் எடை குறையுது அப்படின்னா எடை குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமலே உடல் எடை குறையும் போது நீங்கள் கவனமாக இருக்கணும். எதுக்குமே நீங்கள் தீவிரமாக மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுறாதீங்க, புறக்கணிக்காதீங்க, சாதாரணமான விஷயமா நினைக்காதீங்க. வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் ஏற்படலாம். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே மருத்துவரை அணுக வேண்டியது நல்லது. பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா, கொழுப்பு கட்டி இருக்கு, வெப்பம் காரணமாக சூட்டு கொப்புளங்கள் இருக்கு, அதன் மூலமாக கட்டி ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு நீங்களாகவே ஒரு கற்பனைக்கு அவங்க போயிடுவாங்க. ஸோ நீங்களாம் அந்த மாதிரி கற்பனைக்கு போயிடாதீங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல கட்டிகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா மருத்துவ பரிசோதனை செய்யணும். அப்பதான் அந்த சாதாரணமாக கட்டிக்கலாம் இல்லை புற்றுநோய் காரணமாக கூட உடலில் வீக்கம் அல்லது கட்டிகள் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு நமக்கு தெரிய வரும். இப்போ உடனே நம்ம மருத்துவரை அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. தொடர்ந்து இருமல் உங்களுக்கு இருக்கா பாருங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து இருமல் இருப்பது அப்படின்றது ஒரு சாதாரணமாக பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். இப்போ மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் ஏற்படலாம். சளி இருந்தாலோ காய்ச்சல் இருந்தாலோ இருமல் இருக்கும். அது ஒரு சாதாரணமான பிரச்சனை தான். ஆனால் உங்களுக்கு 3 வாரங்கள் ஆரம்பித்து 4 வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்க்கான அறிகுறியாக இருக்கும்ன்றதை நீங்கள் மனசில் முதல்ல பதிய வச்சுக்கோங்க. தொடர்ந்து இருமல் ஏற்படுவது, சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறுவது, சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படுவது, இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் 3 வாரங்கள் ஆரம்பித்து 4 வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருமல் இருக்குது, வறட்டு இருமலாக அது ஃபார்ம் ஆகிட்டு இன்னமும் சரியாகலை அப்படின்னா உடனே நீங்கள் மருத்துவரை அணுகணும், தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளணும். அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கின்றது. அது வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. மச்சம் அல்லது மருவில் மாற்றம் உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்கா பாருங்க. அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா முதல்ல நீங்கள் அதை கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்க கூடாது. பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா உடல் உள்ளுறுப்புகளில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் பார்ப்பாங்க. ஆனால் தோல் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அவங்க கவனிக்கவே மாட்டாங்க. அதுவும் மச்சத்தில் நடக்கக்கூடிய மருவில் நடக்கக்கூடிய மாற்றத்தெல்லாம் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அரிப்பு, சொறி, படை, தேமல், சிரங்கு இந்த மாதிரி வந்தால் வேணால் கண்டுக்குவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு அல்லது புதிய மச்சம் தோன்றும் பொழுது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினோட நிறம் மாறுறது, அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது அல்லது அளவு அதிகரித்தல், சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரியான அறிகுறிகளை பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் மருத்துவர் அணுகணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. ஸோ நீங்கள் மருத்துவர் அணுகக்கூடிய பட்சத்தில் ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், தோல் சார்ந்த மருத்துவ நிபுணரை அணுகுங்க. அவங்க உங்களுக்கு அதை குறிப்பிடுவாங்க. அது மற்ற தோல் சார்ந்த பிரச்சனை தானா அல்லது தோல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகள் ஏதாவது நமக்கு இருக்கான்றதை தெளிவுபடுத்திடுவாங்க. உங்களுக்கு சிறுநீரில் ரத்தம்
ரத்தம் கலந்து வெளியேறக்கூடிய இந்த ப்ராப்ளம் இருக்கா பாருங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் என்பது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட உங்களுக்கு வந்து இருக்கலாம். மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு சென்றாலோ அல்லது தொடர்ந்து வந்து மலச்சிக்கல் பிரச்சனையை எதிர்கொண்டாலோ அதையுமே நீங்கள் புறக்கணிக்கூடாது. இது குடல் புற்றுநோய், சிறுநீரகம் சார்ந்த புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலியுடன் சிறுநீர் வெளியேறது, கீழ் முதுகில் வலி ஏற்படுறது புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். இப்போ நுரைத்து சிறுநீர் வந்து அதிகமாக வெளியேறுவது, நுரைத்து சிறுநீர் வெளியேறும் போது அதிகமாக வந்து ஸ்மெல் வருது, குறிப்பாக ரத்தம் கலந்து சிறுநீர் வெளியேறுவதெல்லாம் ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். அது உங்களுடைய அந்த ஒட்டுமொத்த சிறுநீரகமே பாதிச்சிருக்குன்றதை குறிப்பிடுது. ஸோ உடனே நீங்கள் வந்து தாமதிக்காமல் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் வலி உங்களுக்கு வந்து கடுமையாக ஏற்படுதா பாருங்க, அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடலில் வலி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். புற்றுநோயினுடைய ஆராய்ச்சிகளின்படி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் அழுத்தம் கொடுக்கறதால இந்த மாதிரி வலியை வந்து அது அதிகமாக ஏற்படுத்தலாம் அப்படின்றது வந்து குறிப்பிடுறாங்க. அப்போ உங்களுக்கு தொடர்ந்து வலி இருக்கு, நீங்கள் சோர்வாக இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷனாக இருக்கீங்க, ரெஸ்ட் எடுத்துமே அது உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா அதுதான் வந்து புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தீவிரமாக மருத்துவ பரிசோதனையை நீங்கள் செய்து கொள்ள வேண்டியது நல்லதுங்க. உங்களுக்கு தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படக்கூடிய பிரச்சனை இருக்கா பாருங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட வந்து இருக்கலாம். வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இது உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால தொடர்ந்து அசிடிட்டி, நெஞ்செரிச்சல் பிரச்சனை இருந்ததுன்னா உடனே மருத்துவர் அணுகி என்ன ஏதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உணவை விழுங்குவதில் சிரமம் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உணவு உண்ணும் போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம் உண்டாதல், உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது, இவை அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறிகள் தான். இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டியது நல்லது. இது வந்து உங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜாக போயிடும். அப்புறம் உணவுகளை விழுங்கும் போது சிரமம் ஏற்படுதுன்னா போதுமான அளவுக்கு உணவு எடுத்துக்கொள்ள மாட்டோம். அப்புறம் ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா நம்மளுடைய வெயிட் வந்து கடுமையாக லாஸ் ஆகிடும். உடலுக்கு வந்து போதிய அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காதால நிறைய வந்து நம்ம தான் பாதிக்கப்படுவோம். அதனால உணவு உங்களுக்கு விழுங்குவதில் சிரமம் ஏற்படுதுன்னா உடனே தாமதிக்காமல் மருத்துவர் அணுகி என்ன ஏதுன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இரவில் அதிகம் வியர்த்தல், இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கா பாருங்க. இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக தான் பார்க்கப்படுது. இரவில் வியர்ப்பது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுத்தப்படுவதற்கான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது வந்து லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வகை புற்றுநோய்கள் உங்களுடைய உடல்ல நிணநீர் மண்டலம் மற்றும் ரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை பாதிக்குங்க. ஸோ முதல்ல நீங்க இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படும் போது செய்யக்கூடாத விஷயம் என்னன்னா பயப்படக்கூடாது, பீதி அடையக்கூடாது. ஏன்னா இந்த அறிகுறிகள் எப்போதுமே புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கான அவசியம் எதுவுமே கிடையாது. ஆனால் அரிதிலும் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இவை புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கிறதால இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்க சந்திச்சீங்கன்னா உதாசீனப்படுத்தாதீங்க. அதுக்கான சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க. ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே அது வந்து பிளட் கேன்சர், ரத்த புற்றுநோய் அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் புற்றுநோயில் இப்போ ஏராளமான வகைகள் இருக்கு. அதனால இந்த அறிகுறிகளை தென்படும் போதே உடனே சிகிச்சை பெற்று நலம் பெற்றுக்கொள்ளுங்க. புற்றுநோயிலிருந்து விடுபட்டு கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.